பிரீத்தி வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம பொன்னி. பொன்னி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா பிரீத்திக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வரும், தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி பொன்னி என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து அந்த ஃபோட்டோ வந்து வாங்கிடுறாங்க. என்ன பொன்னி ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னோடனே, விடுங்க, என்ன வந்தீங்களோ வந்து வந்து அதை பாருங்கள், எதுக்கு இதெல்லாம், இங்கே பாரு சிவானி, இதெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் திட்டுவார்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தமிச்சிடுறாங்க. இது எதுவுமே உள்ள வை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தமிச்சிடுறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாங்க, நம்ம வந்து பிரீத்தி அப்போது அதில் வந்து இவ்வளோ விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு தான் இவ இப்படி பண்ணுறாளா, ஒன்றும் புரியலையே, பொன்னியா இப்படி நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி குழப்பத்தோடு போயிடுறாங்க. இங்கே வந்து பேசிக்கிறாங்க, வந்து உஷாவும் வந்து அவங்க கேங்கும் பிரச்சனையே கிடையாது, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பிரீத்தி வந்து பொன்னியை நம்ப மாட்டா, 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பொன்னி என்ன பண்ணுறாங்க, உள்ள ரூமுக்கு வராங்க. சக்தி இருக்கும்போது சக்தி கிட்ட வந்து என்ன எல்லா வேலையும் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சக்தி உடனே எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரி பொண்ணு ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது, நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சக்தி உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும் அப்படின்னோடனே, என்ன அப்படின்றாங்க. கையை காட்டுறாங்க. இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து கை நல்லா செவந்திருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி செவந்திருக்குன்னு. சிவானி சொன்ன மாதிரி யார் மேலே வந்து அதிகமாக அன்பு இருக்கும் அவங்களோ அவங்க கை வச்சாதான் செவக்கும். நாங்கள் உங்கள் மேலே எனக்கு அன்பு இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கும் என் மேலே அன்பு இருக்குன்றது நீ நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னோடனே, நான் ஒன்றும் வைக்கலையே, நான் வச்சேன்னு சொன்னேனா அப்படின்னோடனே, நீங்களே ஒத்துக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னோடனே, பொன்னி நீ பயங்கரமாக வந்து ஆளாக தான் இருக்க, கரெக்டாக வந்து என்கிட்டயே போட்டு வாங்கிட்டியே, சரி நீங்கள் தானே வச்சிங்க, ஆமாம் பொன்னி நான் தான் வச்சேன், எதுக்காக என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, அது வந்து பொன்னி ஒரு மாதிரி வெக்கமாக இருந்தது எல்லோரும் முன்னாடியும், அதுக்காக தான் சொல்லலை, நீங்கள் எவ்வளோ நல்லா சந்தோஷம் தெரியுமா இதெல்லாம், பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எப்போ வச்சிங்க, எல்லாம் தூங்கும்போது தான் வச்சேன், பாருங்களேன் எனக்கு நீங்கள் வச்சது கூட தெரியல அப்படின்னு, அதான் கண்டுபிடிச்சிட்டியே, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் தான் வச்சிங்கன்னு சொல்லிட்டு என் உண்மனசு சொல்லிச்சு அப்படின்னோடனே, சரி எப்படி இருக்குது டிசைன் நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்குது சக்தி, நீங்கள் இவ்வளோ அழகாக வைப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, எல்லாரும் நீ தான் அழகாக வச்சேன்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற, ஆமாம் சக்தி என்னோட நீங்கள் தான் ரொம்ப நல்லா அழகாக வைக்கிறீங்க அப்படின்னோடனே சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி காட்டு அந்த கையை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்றாரு. உடனே ஃபோட்டோவும் எடுக்கிறாரு. அதை பார்த்து 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்த. அதை கேட்டு வந்து பிரீத்தியோட அம்மா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் அப்போவே சொன்னேன்ல இதெல்லாம் பொன்னியோட வேலை தான், இல்லைம்மா அவள் எதாச்சியாக பண்ணியிருப்பாமா, ஏன் இவ்வளோ சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு நல்லா தெரியும், பாத்தியா பிரீத்தி அந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கா, ஆனால் நீ அவளை போய் நம்புற அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து குழம்புறாங்க. இதோட முடியுது.